சுப்புதேவன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் பிரபா, பிரேம்குமார் அவர்களுக்கு நன்றி. இந்த டீம்ல என் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்கள்ல மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்கா, ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மேக்கிங் பத்தி நாங்க சொல்ல வேண்டியதில்லை, அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சாரோட ரியாக்ஷன்ல நான் பண்ண 2வது படம் இது. புலியில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டிலா இருக்கணும், இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்கு, அதுலயும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் வந்து ஓகே, எப்பயும் ஷூட்டிங் போறோம், அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும். கடல்ல என்ன 2 நாள் 3 நாள் இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சோம். ஆனா உண்மையா சொல்றோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேற யாருக்காவது கிடைக்குமான்னு நினைச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும், முழுமையா சொல்லணும்னா அந்த கடலுக்கு, அந்த கடல் பக்கத்துல எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனிய சர்ச் இருக்கு. டெய்லி காலையில போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்துல 3-4 நாள்னா ரொம்ப ரொம்ப அதுதான் இந்த செம்ம வெயில், 6 மணிக்கெல்லாம் அப்படி ஒரு வெயில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு நாங்க எங்களுக்குள்ள அதை பண்ணாக்கிட்டு வேற போயிட்டு பயங்கரமா எங்களால என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ அதை டாப் கேமரா பயங்கரமா எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை கிரியேட் பண்ணிட்டு நிறைய ஃபுட்டு வரும். யோகி பாபு சார் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் MS பாஸ்கர் சார் கிட்ட. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள உட்காந்துட்டோம்னா, அந்த படகுக்குள்ள உட்காந்துட்டோம்னா உண்மையாவே கஷ்டமா இருக்கும், அப்படி திரும்ப முடியாது, அப்படி கஷ்டமா இருக்கும். ஒருத்தவங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்க தொட மேல நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்க இருந்து அந்த கப்பலை புடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க போய் கொண்டு வரணும். சோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, சார் போதுமா, உங்க பிரேக் டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வந்து ஃபன் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது MS பாஸ்கர் சார். அவர் அந்த கரெக்ஷன்ஸ், அந்த நடிக்கும் போதே அவ்வளவு கரெக்ஷன்ஸ், ஸ்பஷ்டமா பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் கௌரி, நான் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம டிராவல் பண்ணணும், ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, எப்ப பார்த்தாலும் கௌரியை சிரிச்சு முகமாவே பார்க்கலாம். அக்ஷர் சின்ன பையன், நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவ்வளோ ஜாலியா சார் டைலாக் கொடுங்க சார், சார் நான் டைலாகே பேசல சார், அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்டா ஒர்க் பண்ண அந்த 30 hours நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிருக்கோம், அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஷாம் சார், நிறைய படங்கள்ல ஷாம் சாருக்கு ஜோடியா நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார், அவரு கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருக்குடையோ ஜோடியை நடிச்சா அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. சத்தனன் சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு, சூரி சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு, பாபு சார் கூட நான் எப்பவோ ஜோடியை நடிச்சிருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மண்டேலாவில் அவர் நடிச்ச விஷயம், இங்க நம்ம போட்ல எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகுற அளவுக்கு ரசிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு. அண்ட் மாதேஷ் சார், அதாவது டோன், இது கடலோட அந்த இது கிளைமேட் சேஞ்சஸ், அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதை விட எங்களோட டோன் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோன்ல இருந்தோம், எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இல்ல, ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்க இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்ல ஃபெஸ்டிவல் முடிச்சு போறோம், ரிட்டர்ன் போறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டுருங்க. அங்க வந்து செக் பண்றாங்களே, மாஸ்க் எடுக்க சொல்லி ஒரு லேடி போலீஸ் வந்து, மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனு மாறிடுச்சு அப்படின்னு. அதுல வந்து நான் ரொம்ப பேடா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டே இருந்தாங்க.
அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு போயிட்டு டாக்டர் பாருங்க மேடம் போயிட்டு வரோம் நல்ல வியாச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. பட் அப்போ அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்க ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் உங்க எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும், நாங்க அவங்க படத்தில் நடிக்கணும். உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும். நான் பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களா என்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது மீடியா தான். அதனால முதல்க்கு என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போட் இது வந்து என்னன்னா, நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதுலேயும் அந்த திங்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதில் வந்து என்னுடைய மாலி அண்ட் மாலி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் திரு பிரேம்குமார் சார் அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 1/2 hour இந்த ஸ்டோரி சொன்னேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை. நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசகதபுரை வந்து 1.5 years முன்னால் ரிலீஸ். அந்த சமயத்துலேயே இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி, இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு எப்படி சொல்றது, ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்குச்சு. ஸோ ஈவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவா யாரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிட்டு இருந்தது. ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதையை சொல்றேன்னு அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் கண்டிப்பா நம்ம பண்ணுவோம், இதுக்கு என்னவோ அதை நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ அதன் பிறகு வந்து எல்லாமே கடகடகடன் நடந்தது. முக்கியமா வந்து இன்னைக்கு வரல சிலர், பட் அதை தாண்டி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் சின்னி சார், கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ப்ளஸ் வந்து மதுமிதா, சாம்ஸு, நக்ஷத், சாரா, அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மினிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி அவர் உள்ள வந்தார். அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புலி லீலா, அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாதிரி அந்த ஆர்டிஸ்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம். இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணது. ஸோ என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கடல் பற்றி எனக்கும் தெரியாது. இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரை போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிற அளவுக்கு தான் தெரியும். ரொம்ப போச்சுன்னா இன்னொரு 10 அடி உள்ள போய் குளிச்சிருப்போம், அவ்வளோதான் தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதுல என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ மாதேஷ் கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதில் நம்ம நிறைய ஹடில்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அப்போ நான் லொக்கேஷன் கூட பார்க்கல. ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். அது டேபிளில் கதை எழுதுறது ஈஸி, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்க சிரமங்கள், அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேற சில மெனக்கிடல்கள் வேணும். அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கல. அவங்க 2 பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து சந்தானம், அவர் இப்போது நம்மிடையே இல்லை, மறைந்திருக்கார். பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அந்த எடிட்டர் வந்து தினேஷ் பண்றாங்க. ஸோ இப்படியான பக்கபலமா இருந்தது.